வணக்கங்க. நான் உங்க நவி பேசுகிறேன். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு குறை என்னென்னா, எங்கே நம்மளோட கலாச்சாரம் அழிஞ்சிடுமோ, நம்ம பாரம்பரியம் வந்து காப்பாற்றப்படாமல் போயிடுமோங்கிற கவலை இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, கவலை மட்டும்தான் இருக்குது. அதற்கான முயற்சிகளை பெற்றோர்களான நம்ம வந்து சரியான முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காதது தான் அதுக்கு காரணம். பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற மாடர்ன் பெற்றோர்ஸ், இப்போ நாங்களே வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கோம். ஸோ நம்மளுடைய மதத்தை சார்ந்தவங்களையே அவங்க வந்து ஒரு ஒரு நவீன வாழ்க்கை முறையை பின்பற்றி அவங்க வேலைக்கு போகிறத ஒரு சாக்காக வச்சு அவங்களோட ஒரு மினிமம் ஒரு ஒரு எந்த ஒரு சாமி கும்பிட்றதையோ இதையோ வந்து ஃபாலோ பண்ணுறதை நானே பார்த்துட்ருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குழந்தைங்க நம்மளோட அட்வைஸை கேட்டு வளர்றதில்ல. நம்ம பெற்றோராகிய நாம் என்ன செய்கிறோம் அதை பார்த்து தான் வளருவாங்க. அட்வைஸ் என்ன சொன்னாலும் அது காதில் கேட்காது. ஸோ அதனால் நம்ம மதத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட மதத்தோட அறிவையும் அதோடைய மதத்தையோட பெருமையையும் நம்ம கலாச்சாரத்தினோட பெருமையும் நம்மளோட ஒவ்வொரு பண்டிகையோட முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்மளோட குழந்தைங்களுக்கு. அதே போல் ஒவ்வொரு வீட்லேயும் நேரம் கிடைக்காததுனால இருக்கலாம், 2 பேரும் பெற்றோர்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். இருந்தாலுமே எப்படி நம்ம வந்து ஒரு அவுட்டிங் போகிறதுக்கு நம்ம டைம் வச்சுக்கிறோமோ, அது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடையாவது எப்போ நேரம் கிடைக்குதோ, சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம குழந்தைங்கள வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். நம்மளுடைய மதம்ங்கிறது வந்து ரொம்ப நம்மளுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. நம்ம மற்ற மதங்கள் மாதிரி நம்ம மதத்தில் வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் விதிகளும் ரூல்ஸும் கிடையாது. மற்ற மதத்தினர்கள்லாம் பார்த்திங்கன்னா, சில மதத்தினரில் பார்த்திங்கன்னா அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய வழிபாட்டு தலத்தில் போயிட்டு அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறது கட்டாயம். அதே மாதிரி மற்றொரு மதத்தினரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ப்ரேயர் பண்ணுறது, அதுவும் ஒரு முறை இல்லை பல முறை ப்ரேயர் பண்ணுறதும் அவங்களுக்கு கட்டாயம். ஆனால் இந்து மதத்தில், அதாவது நம்ம மதத்தில் அந்த ஒரு கட்டாயம் ரூல்ஸோ எதுவும் விதிக்கலை. இந்து மதம் வந்து நம்ம வாழ்வியல் முறையை சார்ந்து நம்மளுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் செல்ஃப் டிசிப்ளினையும் ஒரு ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தோடு கொடுக்க வல்லது. ஸோ நாம் வந்து இப்போ நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள்லாம் பார்ப்போம். அதில் வந்து நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மதத்தை கேலி பண்ணியும் கிண்டல் பண்ணியும் நம்ம கடைப்பிடிக்கிற சம்பிரதாய முறைகளை கிண்டல் பண்ணியும் நிறையா வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுங்களோ இல்லைனா மீடியாக்கள்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம அதை வந்து மற்ற மதத்தினர் மாதிரி வந்து ஒரு பெரிய இது பண்ணாமல் ஈஸியாக வந்து கடந்து போயிடுறோம். என்ன சொல்லுவோம், ஒரு அங்காளாய்ப்பு மட்டும் இருக்கும். ஐயோ பாரு, என்ன மாதிரி பண்ணுறாங்க பாரு, நம்ம மதத்தை யார் காப்பாற்ற போகிறாங்களோ, நம்ம கலாச்சாரம் இப்படி சீழடிதே அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி புலம்புறதை நிறுத்திட்டு முதல் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம மதத்தை காப்பாற்றுற கடமையை நம்ம செய்வோம். மினிமம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளோட மத அறிவை போதிப்போம். மற்ற மதத்தினர் எப்படி அவங்களோட மதத்தை பற்றி அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு போதிக்கிறார்களோ, அந்த மாதிரி ஒரு நம்ம இந்து மதத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை, அதோடைய முக்கியத்துவத்தை, அதன் வாழ்வியல் முறையில் ஆன்மீகம் சார்ந்த அது வந்து ஒரு சுய ஒழுக்க வாழ்வியல் முறையையும் ஆரோக்கியத்தையும் தரவல்லது. ஸோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா ஆகிய நாம் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், எனக்கு பூஜை பண்ண எனக்கே விளக்கேற்ற டைம் இல்லை, எனக்கு வந்து அது பண்ண டைம் இல்லை, இது டைம் இல்லைன்னு நம்மளே நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறோம். ஸோ அதை நம்ம குழந்தைங்க பார்க்குறாங்க. ஸோ நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளருவாங்க. ஸோ நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம மதத்தை காப்பாற்றி கொண்டு செல்லணுன்னா ஒரே வழி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மதத்தோட முக்கியத்துவத்தையும் ஒவ்வொரு
நம்ம கலாச்சாரத்தை ஒவ்வொரு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம், அதோட பெருமைகள், அது ரிலேட்டடான கதைகள் அதை சொல்லி வாரத்துக்கு ஒரு தடவையாவது கோயிலுக்கு கூட்டின்னு போகிறது பெற்றோராகிய நம்மளுடைய மினிமம் ஒரு கடமை. அதே மாதிரி இந்த ஒரு அறிவையோ ஒரு அந்த இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே போதும். ஸோ அவங்களுக்கு ஒரு மதத்து மேலே ஒரு ஈடுபாடும் பற்றும் வந்தாலே நம்ம கவலைப்பட தேவையில்லை, யார் நம்ம நாட்டை ஆள போகிறான்னு. ஏன்னா இப்போ இருக்க குழந்தைங்கள் தான் அடுத்து யார் நம்ம நாட்டை ஆள போகிறாங்கிறது தேர்ந்தெடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இந்த நம்மளுடைய மதத்தை பற்றியான முக்கியத்துவத்தையும் அறிவியும் நம்ம ப்ராப்பராக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை கொடுத்தாலே போதும். மற்ற மதத்தினர் எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்ம இந்து மதத்தை பற்றிய ஒரு புரிதலையும் முக்கியத்துவத்தையும் நம்ம அடுத்த தலைமுறையினால நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சென்றாலே நம்மளுக்கு நம்ம மதம் காப்பாற்றப்படும், நம்ம நாடு யார் ஆள வேண்டும் என்றும் அது தீர்மானிக்கும். நம்ம ஐயோ இந்த மாதிரி கடவுள் பக்தி இல்லாதவன் இது மாதிரி பண்ணுறானே, நம்ம இந்து மதம் அழியுது அப்படின்னு நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம். நம்ம இந்துக்களே ஆகலையா நாம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்மளோட மதத்தை பற்றியான முக்கியத்துவத்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் இதையுமே சின்ன குழந்தைகள்னு சொல்லி வந்தாலே போதும். அவன் பெரியவனானா அவனுக்கு எந்த இதுலேயும் இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க மாற மாட்டாங்க. எதோட தாக்கமும் எந்த ஒரு அரசியல் அமைப்பின் தாக்கமும் அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு ஒரு நினைப்பு என்ன இருக்கும், நம்ம மதத்தை காப்பாற்றணும்னு நினைப்பு வரும். எப்படி மற்ற மதத்தினர் அந்த அறிவை கொடுத்து அவங்க எப்படி யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல, நீ நம்மளோட மதத்தை சப்போர்ட் பண்ணுற, இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. எப்போ நீங்கள் வீட்டில் உங்களுடைய மதத்தை பற்றியான முக்கியத்துவத்தையும் இதையும் உங்கள் குழந்தைங்களுக்கான அடுத்த தலைமுறை இவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அப்பயே நம்ம மதமும் காப்பாற்றப்படுது, நம்மளோட நாடும் காப்பாற்றப்படுது. ஸோ அதனால் ஒவ்வொரு இந்து பெற்றோர்களுக்கான ஒரு கோரிக்கை என்னென்னா, உங்களுக்கு என்ன டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய இந்து மதத்தின் முக்கியத்துவத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லி டெய்லி ஒரு 2 மினிட்ஸாவது ஒரு கடவுள் பிரார்த்தனை பண்ணுறதுக்கான அவங்களுக்கு அதை பழக்கப்படுத்தி வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு போகிறத பழக்கப்படுத்தினீங்கனாலே போதும். நம்ம எதை பற்றியும் பின்னாடி கவலைப்பட வேணாம், இதை மட்டும் செய்யுங்க போதும். சரிங்களா? நம்மளோட மதத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு விதைச்சாலே போதும். நம்ம மதமும் காப்பாற்றப்படும், நம்மளுடைய நாடும் காப்பாற்றப்படும். ஜெய் ஹிந்த்.